எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாருமே நம்மளை விரும்பணும் அப்படின்னு நினைக்க முடியாது. இந்த உலகத்துல எம்மை எதிர்ப்பவர்களும் எம்மை வெறுப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் நாம் மரணிக்கும் வரை. ஒரு 100 பேருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்குன்னா 2 பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும். அந்த 2 பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போனீங்கன்னா அந்த 100 பேரை விட்டுருவீங்க. 100 பேரை விட்டுருவீங்க. அபூ லஹரும் ஆசிபனும் வாயிலும் தான் முக்கியம் என்றால் நபித்தோழர்களுக்கு வழிகாட்டுவது யார்? அவர்களை விடுங்கள் நபி, அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களோடு அவர்களுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்கள் பேசிய விஷயத்திற்காக அல்லாஹ் விட மாட்டான். தவறாக ஒரு மனிதரை பற்றி பேசி அவருடைய மனம் புண்பட்டு விட்டால், உண்மையில் அவரிடத்தில் எந்த தவறில்லை என்றால் அவர் அதற்கு பழிதிருக்கிறாரோ இல்லையோ, அதை அவர் கணக்கிடுகிறாரோ இல்லையோ, அல்லாஹ் கணக்கிட்டே தீர்வான். கணக்கிட்டே அல்லாஹ் தீர்த்து அவருடைய உள்ளம் காயப்பட்டிருந்தால் அதற்கு அல்லாஹ் பழி கொடுப்பான். அவர்கள் அல்லாஹ் அதற்கு பழி தீர்ப்பான். அவர்கள் அதற்காக யார் நம்மளை பற்றி பேசினாலும் சிரிச்சிட்டு போயிடணும். அல்ஹம்துலில்லாஹ் போயிடணும்.